சொல்லுமா. கார்த்தின்றது யாரு? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? கார்த்தின்றது யாரு? இப்ப எதுக்கு அது? அவன் யாரா இருந்தா உனக்கு என்ன? சொல்லுங்கம்மா, விஷயம் இருக்கு. கார்த்தின்றது யாரு? இது பாரு, அவனை பத்தி பேசுறது கூட வேஸ்ட். விடு. இல்லம்மா, அந்த கார்த்தியோட அம்மா சிலையை நீங்க தான் திறந்து வச்சிருக்கீங்க. அப்போ கார்த்தி உங்களுக்கு தெரியும் தானே? மாமா, ரேவதி சரியான கேள்வி கேட்டு அத்தைய செம்மையா லாக் பண்ணிட்டா. அத்தை என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அப்ப என்ன சின்ன மாப்பிள்ளை பத்தி நல்ல விதமா சொல்ல போறா? இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி மாப்பிள்ளை மேல வெறுப்பு வர மாதிரி தான் ஏதாவது சொல்லுவா. அத சொல்லுங்க. என்னம்மா, நான் கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம இருக்கீங்க. இது பாரு, அவனை பத்தி பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அவன் ஒரு ஃப்ராடு, அயோக்கிய, துரோகி, ஒரு கொலைகார குடும்பத்தை சேர்ந்தவன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவரு ரொம்ப நல்லவருன்னு பக்கத்து ஊர்ல அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவரை யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து தீர்த்து வைக்கிறாரு. அவங்க அம்மாவோட நினைவிடத்துல நாள் முழுக்க அன்னதானம் போடுறாரு. அந்த ஊர்ல அவரை காவல் தெய்வமா கொண்டாடுறாங்கம்மா. ஆனா நீங்க அவரை பத்தி தப்பு தப்பா சொல்றீங்க. இதுல எதை நம்பணும்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், அதெல்லாம் அவன் போடுற வெளி வேஷம். அத அந்த ஊரு அப்பாவி ஜனங்க வேணா நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவன் வேற யாரும் இல்ல, என் அம்மாவை கொன்ன அந்த ராஜா சேதுபதியோட பேரன். என்னம்மா சொல்றீங்க? அவர் என் தங்கச்சி மாமா. உனக்கு மாமா முறை. இதெல்லாம் அவ கேட்டாளா? எதுக்கு இவ்ளோ டீடைலா சொல்றீங்க? சொல்லித்தானே ஆகணும். எங்க அப்பாவோட பேரன் நீ சொல்லிட்ட, எந்த விதத்துல பேரன் நான் சொல்ல வேணாமா? அதான் சொன்னேன். அப்பா அவர் எனக்கு முறை பையனா? ஆமா ரேவதி, அவரு உனக்கு முறை பையன், கட்டிக்கிற முறை. மாப்ள, ரேவதி, இவங்க சொல்றதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவ ஒரு துரோகி, ஏமாத்துக்காரன், நல்லவன் மாதிரி நடிச்சு எல்லாரையும் தாம் பக்கம் இழுக்கிற கேவலமானவன். அவன் கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஏமா, அவர் அவ்வளவு மோசமான ஆளுனா அப்புறம் எதுக்குமா அவரோட அம்மா சிலையை நீங்க திறந்து வைக்கணும்? அத்தை, உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஊர் தலைவர் ஆயிட்டு நிறைய நல்லது செய்யறீங்க போல. அந்த தலைவர் பதவியில இருந்துகிட்டு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. சரி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்களே, அது என்னது? ரொம்ப நாளா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாம நெருங்கின சொந்தமாகணும்னு நீ சொல்லிக்கிட்டே இருப்பல்ல, அதுக்கான நேரம் இப்ப வந்திருக்கு. அப்படியா? ஆமாங்கலா, உன் அண்ணனுக்கும் என் ரெண்டாவது பொண்ணு ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அது விஷயமா பேசதான் உன்னை வர சொன்னேன். இதுல உனக்கு சம்மதம் தானே? ஐயோ அத்தை, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இதுக்காக தான் நான் இவ்ளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்களே இப்படி சொல்றது கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இதுல முழு சம்மதம் தான். நீ சம்மதம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் தான், இருந்தாலும் முறையா சொல்லணும்ல, அதான் கேட்டேன். நமக்குள்ள என்னத்த முறை வேண்டி கிடக்கு? நீங்க முடிவெடுத்து சொன்னா சரியாதான் இருக்கும். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ரேவதி வாழ்க்கையில சில விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதையும் நீ தெரிஞ்சுக்கணும். என்ன நடந்துச்சு? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ராஜா சேதுபதியோட உண்மையான பேரை நான் தான்.
நீங்களும் டிவோர்ஸ் விரும்புறீங்களா? எனக்கு இதுல சம்மதம் தான். நீங்களும் உங்க ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? சம்மதம் தான் சார். ஒரு 6 மாசம் சேர்ந்து வாழ்ற சூழ்நிலை வந்தா உங்க முடிவுல ஒரு மாற்றம் வரலாம்னு நினைக்கிறேன். 6 மாசம் கழிச்சு நீங்க 2 பேரும் உங்க முடிவுல உறுதியா இருந்தா டிவோர்ஸ் கொடுத்துடலாம். ரேவதி வாழ்க்கையில இவ்ளோ நடந்திருக்கா? இப்ப அவ கல்யாணம் விவாகரத்துல போய் நிக்குதா? ஆமாங்கலா, ஆமாங்கலா. அவ என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான். இப்ப அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் உன்னை வர சொன்னேன். அத்தை, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் வந்த மாதிரிதான். ரேவதியோட வாழ்க்கைய பத்தி இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. அவளுக்கும் எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அந்த கல்யாணத்தை நானே நடத்த